சிவன் சொத்து குலநாசம்னு ஒரு பழமொழி இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சிவனுடைய கோவில் சொத்துக்களை யாராவது அபகரிச்சுக்கிட்டாலோ தங்களுடைய சொந்த செலவுகளுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாலோ அவங்களுடைய குலத்திற்கே நாசம் ஏற்படும் அப்படிங்கறதா இதோடைய பொருள். அதே போல சிவன் கோவில்ல சிவனுடைய அடியார்களுக்காகவும் சிவனுடைய திருப்பணிகளுக்காகவும் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளை கோட்புலியாருடைய உறவினர்களும் சுற்றத்தாரும் அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக உபயோகப்படுத்திக்கிறாங்க. இப்படி கோவில் கைங்கரியத்துக்காகவும் சிவனடியார்களுக்காகவும் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு செல்வத்தை அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லோரும் அபகரித்து கொண்டதால் அவங்க எல்லாரும் என்னைக்குமே மன்னிக்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிடறாங்க. அந்த பாவத்திலிருந்து கோட்புலி நாயனார் அவங்க எல்லாரையும் எப்படி விடுவிச்சாரு அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையில முக்கியமான பகுதி. கோட்புலி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை பத்தியும் அவர் 63 நாயன்மார்கள்ல குறிப்பிடத்தகுந்த நாயன்மாரா உருவானது எப்படி அப்படிங்கறத வரலாறை பார்க்கறதுக்கு முன்னால இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோட்புலி நாயனார் சோழ தேசத்துல வாழ்ந்தாரு. அவர் சோழ